விஎஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் 6ல் இருக்கக்கூடிய ட்ராஜிக் ஸ்டோரின்ற போம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் ரிவைஸ் சிலபஸில் நமக்கு ஸ்டாண்டர்ட் 6லேருந்து 4 போயம்ஸ் வந்து கவர் ஆகுது. அதில் 3 போயம்ஸ் வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ட்ராஜிக் ஸ்டோரின்ற போம் வந்து நம்ம இந்த வீடியோவில் எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த போயமில் எத்தனை ஸ்டாண்ட்ஸாக இருக்குது, எத்தனை லைன்ஸ் இருக்குன்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். அண்ட் தென் அந்த ஆத்தர் பற்றின இன்ட்ரொடக்ஷன், தென் லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன், அந்த போமில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸுக்கான மீனிங்ஸ், தென் புக் பேக் எக்ஸசைஸ் வந்து ஆன்சரோட வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் தென் உங்களுக்காக வந்து ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த போயமோட ஹெட்டிங் பாருங்கள், ட்ராஜிக் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்ராஜிக் அப்படின்றோட மீனிங் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேடு. ஓகே, ஸோ ட்ராஜிக் அப்படின்னா வந்து ரொம்ப வருத்தமான, ரொம்ப சோகமானன்றதான் மீனிங். ஸோ இந்த டைட்டில் வந்து என்ன மீன் பண்ணுது அப்படின்னா ரொம்ப சோகமான ஸ்டோரி, ரொம்ப வருத்தமான ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் இந்த போயமோட லைன் மீனிங் புரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் இந்த போம் வந்து ஒரு ரொம்ப வந்து ஃபன்னியான போயமா இல்லை வந்து ரொம்ப சோகமான போயமான்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இதுதான் வந்து இந்த போயம். ஸோ மொத்தம் 6 ஸ்டான்ஸாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 6 ஸ்டான்ஸாவில் வந்து ஒவ்வொரு ஸ்டான்ஸாலுமே வந்து 4 லைனாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போயமோட வந்து ஆத்தர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் மேக்பீஸ் தெக்கரே. ஓகே, ஸோ இவரை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். So William Makepeace Thackeray was one of the great novelists of the English Victorian age. ஸோ இவர் வந்து எந்த காலகட்டத்தை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் விக்டோரியன் ஏஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விக்டோரியன் ஏஜ் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, 1820லேருந்து 1940 இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா விக்டோரியன் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் வந்து இந்த பீரியடை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹிஸ் வேனிட்டி ஃபேர் இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் அண்ட் பெஸ்ட் நோன் நாவல் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஸோ இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் இவர் எழுதின வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபேமஸான நாவல் பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேனிட்டி ஃபேர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நேமை வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹி ரோட் இன் அ கலர்ஃபுல் லைவ்லி ஸ்டைல் வித் அ சிம்பிள் ஒக்காபுலரி அண்ட் கிளியர்லி ஸ்ட்ரக்சர்ட் சென்டென்ஸ். ஸோ இவரோட ரைட்டிங்ஸ்லாம் வந்து எப்படி வந்து இருக்குன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப வந்து லைவ்லியாக எழுதியிருப்பான்னு சொல்கிறாங்க. இவர் யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப கிளியர், அதோட ஸ்ட்ரக்சர் வந்து கிளியராக மெயின்டைன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த குவாலிட்டிஸோட அடிஷ்னலாக வந்து என்ன இருக்குது அப்படின்னா தீஸ் குவாலிட்டிஸ் கம்பைன்டு வித் திஸ் ஹானஸ்ட் வியூ ஆஃப் லைஃப். ஸோ அவரோட லைஃப்பை வந்து எப்படி பார்க்குறாரு அப்படின்னா ஒரு நேர்மையாக பார்க்குறாரு. ஸோ அவரோட நேர்மையான லைஃப்பை பற்றின அந்த வியூவும் இவருக்கான இருக்கக்கூடிய அந்த குவாலிட்டி சிம்பிளாக யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸாக இருக்கட்டும், சரி ரொம்ப கலர்ஃபுல்லாக லைவ்லியாக எழுதுன்னு சொல்லும். ஸோ இதெல்லாம் தான் வந்து இவர் ரொம்ப வந்து ஃபேமஸான ஒரு ரைட்டராக வந்து இவரை வந்து மாற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ கிவ் ஹிம் அன் இம்பார்ட்டன்ட் பிளேஸ் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் ரியலிஸ்டிக் லிட்ரேச்சர். ஓகே, ஸோ இவரை பற்றின நோட்ஸ், இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நான் பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து ட்ராஜிக் ஸ்டோரின்ற போயமோட ஆத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் மேக்பீஸ் தெக்காரே. ஓகே, ஸோ இவர் எந்த காலகட்டத்தை சேர்ந்தவர், பிலாங் டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் விக்டோரியன் ஏஜ். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இவர் எழுதின பெஸ்ட் நோன் நாவல் வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேனிட்டி ஃபேர். ஓகே, ஸோ இதுதான் வந்து அவரோட கீழே வந்து ஒரு பிக்சர் கொடுத்துருக்கேன். ஸோ வில்லியம் மேக்பீஸோட பிக்சர். ஓகே, இதுதான் வந்து ஆத்தர் பற்றின இன்ஃபர்மேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்கு 6 ஸ்டான்ஸாக இருக்குன்னு சொன்னோம்ல. ஸோ இந்த 6 ஸ்டான்ஸாகவே வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டான்ஸாக வந்து நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டோரியை வந்து நம்ம ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா ஒரு சேஜ் இருந்திருக்காரு. ஸோ அந்த சேஜுக்கு வந்து என்ன அப்படின்னா அவருடைய பின்னாடி வந்து ஒரு பிக் டைல் வந்து இருந்திருக்கு. ஸோ பிக் டைல்னால் ஒன்றும் இல்லைங்க, இந்த பிக்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய. ஸோ அவருக்கு பின்னாடி வந்து ஒரு ஹேர் மாதிரி பின்னாடி ஒரு தலையிலேருந்து தொங்குதில்ல. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா பிக் டைல் அப்படின்னு, அதாவது ஒரு பிளாட் ஆஃப் ஹேர் மாதிரி தான் இருக்கும் அது. ஸோ இதுதான் பிக் டைல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அந்த சேஜுக்கு பின்னாடி வந்து அவரோட முடியிலேருந்து தொங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா வந்து அவருக்கு வந்து வியப்பாக இருக்குது. ஆனால் இவருக்கு வந்து அந்த பிக் டைலில் வந்து அவரோட பேக்கில் இருக்கிறதுக்கு பதிலாக அவரோட ஃபேஸில் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்படுறாரு. ஸோ அதுக்கு வந்து அவர் என்னென்னலாம் பண்ணுறாரு அப்படின்றதான் வந்து இந்த போயம் பற்றினது. ஸோ அந்த எண்ட் ஆஃப் த போயமில் உங்களுக்கு தெரியும் இந்த போயம் வந்து ரொம்ப ஃபன்னியாக இருந்துச்சா இல்லை சேடாக இருந்துச்சா. ஸோ வாங்க அதை வந்து நம்ம லைன் பை லைன் ரீட் பண்ணிடலாம். ஸோ there lived a sage in days of yore and he had a handsome pigtail wore. but wondered much and sorrowed more because it hung behind him. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா இந்த போயம் வந்து யாரை பற்றினது அப்படின்னா சேஜை பற்றினது. ஸோ சேஜ் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப இன்டெலிஜென்ட்டானவங்க, ரொம்ப நாலேஜ் உள்ளவங்க தான் சேஜ்னு சொல்லும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சேஜ் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து வாழ்ந்துட்டு இருந்தார். ஸோ யோர் அப்படின்னா வந்துன்னா ஓல்டன் டேஸ் அப்படின்னு சொல்லுவோம், இன் டேஸ் ஆஃப் யோர். ஓகே, ஸோ ஓல்டன் டேஸில் வந்து தேர் லிவ்ட் அ சேஜ். ஸோ அதான் வந்து ஃபர்ஸ்ட் லைனுக்கான மீனிங். அண்ட் ஹீ அ ஹேண்ட்ஸம் பிக்டைல் ஓர். ஸோ அவருக்கு வந்து ஒரு ஹேண்ட்ஸமான பிக்டைல் வந்து இருக்குது. ஓகே,
பட் wondered much and sorrowed more. அந்த பிக்டெயில் வந்து அவர் ரொம்ப வந்து வியப்பாகவும் இருக்கு, ஆச்சரியமாகவும் இருந்தது. அதே சமயத்தில் அவருக்கு வந்து வருத்தமாகவும் இருந்தது. ஏன் வருத்தமாக இருந்துச்சுன்னா பிகாஸ் இட் ஹங் பிஹைண்ட் ஹிம். ஏன் அப்படின்னா அந்த பிக்டெயில் வந்து அவருக்கு பின்னாடி வந்து அது தொங்குச்சு, அதனால வந்து அவர் வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லைன். திருப்பி சொல்கிறேன், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சேஜ் வந்து வாழ்ந்துட்டு இருந்தார். ஸோ அவருக்கு வந்து ஒரு அழகான பிக்டெயில் வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து அவருக்கு சந்தோஷம் இருந்தாலும், அதாவது அந்த ஆச்சரியம் வியப்பு இருந்தாலும், அதே சமயத்தில் அவர் வருத்தப்படுறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அவர் பின்னாடி வந்து இருக்கிறத நினச்சி அவர் வருத்தப்பட்டார். ஓகே, ஸோ திஸ் poem is about a learned sage who lived years ago. The sage had a handsome pigtail. He wondered about his pigtail position. He was not happy with it because it hung from the back. Okay, so இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 4 லைனோட ரைமிங் வேர்ட்ஸ் என்னன்னு பாருங்கள். யோர், ஓர், மோர். ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த 4 லைன் கொடுத்து உங்களுக்கு ரைமிங் வேர்ட்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா யோர், ஓர், மோர். ஓகே, ஸோ அடுத்து வந்து பாருங்கள் ரைம் ஸ்கீம் பார்க்கலாம். ஸோ ரைம் ஸ்கீம் யோர், ஓர், மோர்ஸ் இது மூணுமே வந்து நமக்கு சேம் ப்ரொனன்சியேஷன் கொடுக்குறதுல அந்த முடியுதில்ல. ஸோ இதுக்கு மூணுக்குமே ஏ ஏ ஏ, ஹிம் வந்து வேறு, ஸோ பி. ஸோ இதோட ரைம் ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஏ ஏ பி. ஸோ இந்த போம் ஃபுல்லாமே 6 ஸ்டாண்ட்ஸாவுமே என்ன ரைம் ஸ்கீம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ ஏ ஏ பி தான். ஓகே, ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஸ்டான்ஸா போகலாம். ஸ்டான்ஸா நம்பர் 2. He mused upon this curious case and swore he had changed the pigtail's place and have it hanging at his face, not tangling there behind him. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து he mused upon this curious case அப்படின்னா ஸோ அவர் வந்து அவர் பின்னாடி இந்த பிக்டெயில் வந்து தொங்குதில்ல. ஸோ அதை பற்றி அவர் வந்து ரொம்ப வந்து கன்ஃபியூஸ்டாக இருந்தார், என்ன பண்ணலாம், ரொம்ப கன்ஃபியூஸ்டாகவும் இருந்தார். அதே சமயத்தில் வந்து ரொம்ப க்யூரியஸ் ஆர்வமாகவும் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் ஸ்வோர் அப்படின்னா வந்து ப்ராமிஸ் பண்ணுறது, அவருக்கு அவரே வந்து ப்ராமிஸ் பண்ணுறாரு. என்ன ப்ராமிஸ் பண்ணுறான்னா நான் இந்த பிக்டெயிலோட பொசிஷனை பிளேஸை வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. He had changed the pigtail's place and have it hanging at his face. ஸோ அவர் அந்த பிக்டெயிலில் வந்து எங்கே சேஞ்ச் பண்ண போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேஸ்லேருந்து தொங்குற மாதிரி வந்து அவர் சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நாட் டேங்கிளிங் தேர் பிஹைண்ட், அதாவது அவர் பின்னாடி தொங்குறது இல்லாமல் அவர் முன்னாடி வந்து அந்த பிக்டெயில் வந்து இருக்கிற மாதிரி. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஸோ இவருக்கு வந்து இந்த பிக்டெயில் வந்து அவர் பின்னாடி இருக்குல்ல, ஸோ பேக் சைடில் வந்து அது தொங்கிட்டு இருக்குல்ல. ஸோ அதை வந்து அவர் கொஞ்சம் வந்து அதுக்கு ஏதாவது நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. நான் அந்த பிக்டரோட பொசிஷனை வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன், என்னோடய ஃபேஸ் கிட்ட கொண்டு வர போகிறேன். ஸோ அது பின்னாடி இல்லாமல் ஃபேஸ் கிட்ட கொண்டு வர போகிறேன்றதான் வந்து இந்த ஸ்டான்ஸாவோட மீனிங். He thought about this curious case and promised that he would change the position of the pigtail. The sage liked to have the pigtail on his face and not hanging from his back. Okay, ஸோ இந்த லைன்ஸ் அதாவது இதில் இருக்கக்கூடிய ஸ்டான்ஸில் இருக்கக்கூடிய ரைமிங் வேர்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ், பிளேஸ், ஃபேஸ். ஓகே, ஸோ இதோட ரைம் ஸ்கீம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஏ ஏ பி. ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டான்ஸோட ரைம் ஸ்கீம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா 3 பாருங்கள். Says he the mystery I have found, says he the mystery I have found, I will turn me around, he turned him around, but still it hung behind him. ஸோ ஃபஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்ட்ரி ஐ ஹேவ் ஃபவுண்ட், அதாவது நான் இதுக்கு வந்து என்ன சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டேன். அவர் சொல்லிட்டு இருந்தாலும் இந்த பிக்டெயில் வந்து பின்னாடி தொங்கிட்டு இருக்கு, அதை எப்படியாவது நான் வந்து முன்னாடி கொண்டு வந்துடுவேன், ஃபேஸ் கிட்ட கொண்டு வந்துடுவேன். ஸோ அதுக்கு வந்து எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேஜ் சொல்கிறாரு. ஐ வில் டர்ன் மீ அரௌண்ட், ஹி டர்ன் ஹிம் அரௌண்ட். ஸோ ஐ வில் டர்ன் மீ அரௌண்ட் சேஜ் வந்து சொல்கிறாரு, நான் என்னை வந்து திருப்ப போகிறேன். ரவுண்டாக என்னது சுற்றுறது, நான் என்னை சுற்ற போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹி டர்ன் ஹிம் அரௌண்ட் இங்கே வந்து நமக்கு அந்த ஆத்தர் வந்து சொல்கிறாரு, அதாவது அந்த சேஜ் வந்து அவர் சுற்ற போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் ஸ்டில் இட் ஹங் பிஹைண்ட் ஹிம். ஸோ இப்போ பார்த்துக்கோங்க, அந்த சேஜ் வந்து என்ன பண்ணுறாருன்னு சுற்றுறாரு, ரவுண்டுன்னு சுற்றுறாரு. அவர் என்ன நினச்சிட்டார் அப்படின்னா ஓகே நம்ம சுற்றணும் அப்படின்னா அந்த பிக்டெயில் வந்து நம்ம ஃபேஸ் கிட்ட வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி அவர் தன்னைத்தானே சுற்றுறாரு. பட் இதுவே நமக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்குல்ல. ஸோ அதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், the sage thinks that the mystery is solved as he came up with the idea that he would turn himself round and bring the pigtail to his face. அதாவது அவர் சுற்றினோன்னா அந்த பிக்டெயில் வந்து தன்னோட ஃபேஸுக்கிட்ட வரும்னு நினைக்கிறாரு. ஆனால் இப்போ அந்த பிக்டெயில் வந்து எங்கே தான் இருக்குது, இன்னமும் அவரோட பின்னாடி அவர் பேக்கில் தான் வந்து தொங்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்டான்ஸாக்கான மீனிங். ஸோ இதில் வந்து என்னென்ன ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்ட், ஃபவுண்ட், ரவுண்ட். ஸோ இது மூணுக்குமே வந்து நமக்கு ஒரே சவுண்ட் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ரைமிங் வேர்ட்ஸ். இதோட ரைம் ஸ்கீம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஏ ஏ பி. ஸோ இதோட ரைம் ஸ்கீமும் வந்து என்ன அப்படின்னா ஏ ஏ ஏ பி தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் ஸ்டான்ஸா 4.
Then round and round and out and in, all day the puzzled sage did spin. In vain it mattered not a pin, the pigtail hung behind him. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன, தென் ரவுண்ட் அண்ட் அவுட் அண்ட் இன். ஸோ இன்னும் வந்து அவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு, தன்னை வந்து சுற்றிக்கிட்டே இருக்கார். அவுட்டு இன் அப்படின்னா முன்னாடி போகிறாரு, பின்னாடி வர்றாரு. ஒரு நாள் ஃபுல்லாமே வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த பசில்டு சேஜ்னால் அந்த ஆச்சரியமாக இருக்கக்கூடிய அந்த சேஜ் வந்து தன்னைத்தானே வந்து சுற்றிக்கிட்டே இருக்கார். எப்படியாவது அந்த பிக்டெயில் ஃபேஸோட பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகிருன்ற நம்பிக்கையில் வந்து இது பண்ணிகிட்டே இருக்கார். ஆனால் இன் வெயின் இட் மேட்டர்ட் நாட் அ பெயின். ஸோ வெயின் அப்படின்னா வந்து வேஸ்ட். அதாவது இவ்வளோ அவர் ட்ரை பண்ணுமே அவரோட எஃபர்ட்ஸ் எல்லாமே இருந்தால் தான் வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு இன்ச்சு கூட அந்த பிக்டெயில் வந்து பொசிஷன் வந்து மாறவே கிடையாது. ஸோ இந்த பிக்டெயில் வந்து இப்போவும் எங்கே தான் இருக்குது, ஹங் பிஹைண்ட் ஹிம், இன்னும் அவருக்கு பின்னாடி தான் வந்து அது தொங்கிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டான்ஸாக்கான மீனிங். ஸோ த கன்ஃபியூஸ்டு சேஜ் ட்ரைட் டர்னிங் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் இன் அண்ட் அவுட் த்ரூ அவுட் த டே. ஒரு நாள் ஃபுல்லாக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. பட் ஹிஸ் எஃபர்ட்ஸ் ஆர் இன் வெயின். ஸோ அவர் எஃபர்ட்ஸ் எல்லாமே வேஸ்ட்டாக தான் போயிருக்கு. ஸ்டில் த பிக்டெயில் டிட் நாட் சேஞ்ச் இட்ஸ் பொசிஷன் அண்ட் ஹங் ஃபிம்லி பிஹைண்ட் ஹிம். ஆனாலும் அவர் ட்ரை பண்ணாலும் அந்த பிக்டெயில் பொசிஷனை சேஞ்ச் பண்ணலை, இன்னும் ஒரு பின்னாடியே தான் தொங்கிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து இருக்கக்கூடிய ரைமிங் வேர்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன், ஸ்பின், பின். ஸோ இது 3 தான் வந்து இந்த ஸ்டான்ஸால் இருக்கக்கூடிய ரைமிங் வேர்ட்ஸ். ஸோ இதுக்கான ரைம் ஸ்கீம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஏஏபி. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் ஸ்டான்ஸா 5. And right and left and round about and up and down and in and out he turned, but still the pigtail stout hung steadily behind him. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ரைட் அண்ட் லெஃப்ட். ஸோ எங்கிட்டலாம் திரும்புகிறாங்கன்றது டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ரைட் சைட் திரும்பி பார்க்குறாரு, லெஃப்ட் சைட் திரும்பி பார்க்குறாரு, ரவுண்ட் அபவுட்னா தண்ணியை சுற்றி பார்க்குறாரு, மேலே அப் அண்ட் டவுன், மேலேயும் கீழேயும் வந்து இது பார்க்குறாரு, இன் அண்ட் அவுட், உள்ளே வெளியே வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஹி டர்ன், இவர் வந்து இவ்வளவும் ட்ரை பண்ணுறாரு. ஹிட்டான் கண்டினியூஸாக வந்து அவர் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கார். ஆனாலும் அந்த பிக்டெயில் வந்து ரொம்ப ஸ்டெடியாக, ரொம்ப ஸ்ட்ராங்காக அவரோட பேக்கில் தான் வந்து பின்னாடி தான் வந்து தொங்கிட்டுருக்கு. ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்டான்ஸாக்கான மீனிங். ஸோ த ஸ்டேஜ் ட்ரைட் டர்னிங் ரைட் அண்ட் லெஃப்ட், up and down, in and out, but still the pigtail steadily hung on his back. Okay, ஸோ இதில் நம்ம என்ன ரைமிங் வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா about, out, stout. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த ஸ்டான்ஸால் இருக்கக்கூடிய ரைமிங் வேர்ட்ஸ். அண்ட் இதுக்கான ரைம் ஸ்கீமும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஏஏபி. ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள், இதுதான் வந்து நம்மளுடைய லாஸ்ட் ஸ்டான்ஸா. And though his efforts never slake, and though he twist and twirl and tag, Allah still faithful to his back, the pigtail hangs behind him. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் although his efforts never slack, இவர் வந்து தன்னோட எஃபர்ட்டை வந்து என்ன பண்ணிகிட்டே தான் இருக்குது அப்படின்னா ட்ரை பண்ணிகிட்டே இருக்கார். சுற்றியும் பார்க்குறாரு, லெஃப்ட் சைடு ரைட் சைடு எல்லா சைடுமே வந்து அவர் என்ன பண்ணிட்டு தான் இருக்கார், டர்ன் பண்ணிகிட்டே தான் இருக்கார். அண்ட் though he twist and twill and tag, அவர் என்ன தான் வந்து ட்விஸ்ட்டு வளைஞ்சு நெளிஞ்சு பார்த்தாலுமே வந்து என்ன அப்படின்னா அந்த பிக்டெயில் வந்து ரொம்ப ஃபேத்ஃபுல்லாக, ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அவர் பின்னாடி தான் வந்து தொங்கிட்டு இருக்கு. ஸோ கடைசி வரைக்கும் அவர் என்ன தான் முயற்சி எடுத்தாலுமே அந்த பிக்டெயில் வந்து பின்னாடி தான் தொங்கிட்டு இருக்கு அப்படின்றதோட இந்த போயம் வந்து முடியுது. ஸோ ஹி ட்ரைஸ் ஜம்பிங் அரவுண்ட் இன் வேரியஸ் பொசிஷன் அண்ட் ட்விஸ்ட் அண்ட் டுவெல்ஸ் ஹிஸ் பாடி இன் எ டெஸ்பரேட் அட்டெம்ப்ட். ஓகே, ஸோ அவர் வந்து எல்லா சைடுமே வந்து தன்னைத்தானே வந்து சுற்றிக்கிட்டே இருக்கார். ஓகே, அந்த பிக்டெயில் வந்து எப்படியாவது ஃபேஸ் கிட்ட கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பட் நத்திங் ஒர்க். பட் இட் இஸ் இம்பாசிபிள் டு பிரிக் த பிக் பில் அட்டாச் டு ஹிஸ் ஃபேஸ். ஓகே, ரைட். ஸோ நமக்கே தெரியல நம்ம எப்படி வந்து ஃபேஸை திருப்பினா நம்ம லைக் அந்த பிக்டெயில் வந்து கொண்டு வர முடியும். ஸோ அந்த சென்ஸ் வந்து அந்த நாலேஜ் வந்து இல்லாமல் தான் அந்த சேஜ் வந்து இன்னும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காரு. இந்த poet says that though he tried his best to change the position of his pigtail, it remained faithfully behind him. ஸோ அவர் என்ன தான் வந்து முயற்சி எடுத்தாலுமே அந்த பிக்டெயில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர் பின்னாடி தான் வந்து தொங்கிட்டு இருக்கோம். ஸோ இதோட வந்து இந்த போயம் வந்து முடியுது. ஸோ இந்த ஸ்டான்ஸால் இருக்கக்கூடிய ரைமிங் வேர்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லாக், டாக், பேக். ஸோ இதெல்லாம் தான். ஸோ ரைம் ஸ்கீம் நம்ம பார்த்த மாதிரி ஏஏஏபி. ஓகே, ஸோ இந்த 6 ஸ்டான்ஸாவுமே இந்த போம்லேருந்து எந்த ஸ்டான்ஸாக உங்களுக்கு கொடுத்தாலுமே அதோட ரைமிங் ஸ்கீம் வந்து என்னவாக தான் இருந்திருக்கு, காமனாக இருந்திருக்கு. ஏஏஏபி தான் வந்து இந்த போயமோட ரைம் ஸ்கீமாக இருந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து முடிச்சிடணும். ஸ்டார்ட்டாக சொல்லிடும். ஸோ ஒரு சேஜ் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு வந்து ஒரு பிக்டைல் வந்து ஒரு பின்னாடி, அதாவது முடியல, நம்ம அந்த பிக்சரில் பார்த்தோம். ஸோ அங்கே வந்து தொங்கிட்டு இருக்கு. ஸோ அவருக்கு வந்து என்னன்னா அதில் வந்து ரொம்ப ஆச்சரியம் இருக்குது, ஒரு சந்தோஷமாக இருக்குது. இல்லைனா அதே சமயத்தில் அவர் வருத்தம் படுறாரு. ஏன் வருத்தப்படுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அந்த பிக்டெயில் வந்து பின்னாடி இருக்கிற பொசிஷன் பிடிக்கல, அவருக்கு பின்னாடி இருந்து தொங்குறது பிடிக்கல. அதுக்கு பதிலாக அவருடைய ஃபேஸ்லேருந்து தொங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. ஸோ அதுக்காக அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவரை தன்னைத்தானே வந்து சுற்றிக்கிறாரு. ரவுண்ட் அண்ட் ரவுண்ட், லெஃப்ட் அண்ட் ரைட் திரும்புறாரு, மேலே கீழே ஜம்ப் பண்ணுறாரு, ட்விஸ்ட் பண்ணி பார்க்குறாரு, நெளிஞ்சு பார்க்குறாரு. பட் எதுவுமே வந்து ஒரு நாள் ஃபுல்லாக அவர் வந்து ட்ரை பண்ணிட்டே தான் இருக்காரு. பட் எதுவுமே வந்து அவருக்கு வந்து
கரெக்டாக அமையல. ஓகே, ஸோ கடைசி வரைக்கும் வந்து அந்த பிக்டைல் வந்து எங்கே தான் தொங்கிட்டுருக்குன்னா அவரோட பின்னாடி தான் வந்து தொங்கிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து போய்ட்டு வந்து என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, ஒரு லேர்ன்டு சேஜ்னாவே நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, ரொம்ப நாலேஜ் உள்ளவங்க, ஸோ ரொம்ப படித்தவங்க, ரொம்ப லேர்ன்டு பீப்புள்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய லேர்ன் பீப்புள் எப்படி வந்து ஒரு காமன் சென்ஸ் இல்லாமல் நடந்துக்கிறாங்க, எப்படி வந்து ஒரு ஃபுலிஷாக இருக்காங்க அப்படின்றதான் இந்த போயமோட மீனிங். நமக்கே தெரியல நம்மளோட ஃபேஸ் வந்து எப்படி நம்மளால் திருப்ப முடியும். ஸோ இதுதான் வந்து ஒரு காமன் சென்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து அந்த சேஜுக்கு இல்லை. ஸோ இந்த போயம் வந்து டாபிக் தான் வந்து டைட்டில் தான் வந்து ட்ராஜிக் ஸ்டோரியாக இருக்கே தவிர, ஸோ இந்த போயம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபன்னியான வேலை, ஒரு காமெடியான வேலை தான் வந்து இந்த ஆத்தர் வந்து இந்த போயம் வந்து எழுதியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த போயம்க்கான வந்து மீனிங், லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதில் வந்து சில இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த வேர்ட்ஸுக்கான மீனிங்கை மட்டும் நம்ம ஒன்ஸ் வந்து கோத்ரூ பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், சேஜ் அப்படின்னா வைஸ்மேன். ஸோ நார்மலாக சேஜ் அப்படின்னா வைஸ்னா ரொம்ப அறிவாளி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அறிவு நிறைந்தவங்க தான் சேஜ். ஸோ சேஜ் அப்படின்றது வைஸ்மேன். அடுத்து யோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, லாங் ஏகோன்றதான் வந்து ஓர். அடுத்து பிக்டைல். ஸோ பிக்டைல்ன்றது அந்த பிக்சர்லேயே பார்த்துருப்போம், ஒரு ஹேர் மாதிரி வந்து பின்னாடி தொங்கிட்டு இருக்கோம். ஸோ பிளைட்டட் லாக் ஆஃப் ஹேர். பிளைட்டட் அப்படின்னா ரொம்ப ஹேர், பின்னுன ஹேர், ஓன் சிங்லி அட் த பேக். ஸோ ஒரே ஒரு குடும்பி மாதிரி இருக்குல்ல, ஸோ அதுதான் வந்து பிக்டைல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மியூஸ்ட் அப்படின்னா வந்து தாட் ஓவர், ரொம்ப வந்து யோசிச்சுட்டே இருக்கிறது, கன்ஃபியூஸ்டாக யோசிச்சுட்டே இருக்குல்ல, ஸோ அதுதான் மியூஸ்ட். கியூரியஸ் அப்படின்னா ஆர்வமாக இருக்கிறது, ஈகர் டு லேர்ன் மோர். மிஸ்ட்ரி அப்படின்னா பசில், இது ஒரு சால்வ் பண்ணாத ஒரு புதிர் அப்படின்னு சொல்லலாம், அதுதான் வந்து மிஸ்ட்ரி. ஸ்டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப திக் இன் ஸ்ட்ரக்சர், ரொம்ப வந்து திக்காக இருக்கிறது, அதுதான் வந்து ஸ்டவுட் அப்படின்னு சொல்லாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய 7 வேர்ட்ஸோட மீனிங்குமே வந்து நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போமில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் தான் வந்து நம்ம ஆன்சரோட பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், வாட் மேட் தி சேஜ் அப்செட். ஸோ எது வந்து சேஜை வந்து அப்செட் ஆச்சு அப்படின்னா அந்த பிக்டெயிலோட பொசிஷன், அதாவது பிக்டெயில் வந்து அவர் பின்னாடி வந்து தொங்கிட்டு இருக்கல, ஸோ அதுதான் வந்து அவருக்கு வருத்தம் அளிச்சது. ஸோ தி சேஜ் வாஸ் அப்செட் பிகாஸ் ஹிஸ் பிக்டெயில் ஹங் பிஹைண்ட் ஹிம். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து வை டிட் தி சேஜ் ஸ்பின் ஆல் டே. ஸோ ஸ்பின் அப்படின்னா அந்த சேஜ் வந்து ஏன் நாள் ஃபுல்லாக தன்னைத்தானே சுற்றிக்கிட்டே இருந்தார் அப்படின்னா, அவர் வந்து அந்த பிக்டரோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணணும்னு ஆசைப்பட்டார், அதாவது அவரோட ஃபேஸ் கிட்ட கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டார். அதனால அந்த சேஜ் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து அவர் தன்னை ஸ்பின் பண்ணிட்டு இருந்தார், சுற்றிட்டு இருந்தார். ஸோ ஹி ஸ்பின் கண்டினியூஸ்லி ஆல் டே டு சேஞ்ச் த பொசிஷன் ஆஃப் ஹிஸ் பிக்டல், அதாவது ஃபேஸ் கிட்ட கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்து பாருங்கள், வாட் சொல்யூஷன் டிட் ஹி அரைவ் அட் ஃபார் த மிஸ்ட்ரி தட் ஹி ஃபவுண்ட். ஸோ மிஸ்ட்ரின்றது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பிக்டல் வந்து எப்படியாவது வந்து தன் ஃபேஸோட கொண்டு வரணும்ல, ஸோ அது வந்து என்ன ஐடியாவோடு அவர் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ த சேஜ் thought that if he would turn himself around he can bring the tail to his face. ஸோ அவர் வந்து சொல்லுவார்ல, இந்த மிஸ்டேக்கு நான் சொல்யூஷன் கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டான்ஸில் கொடுத்துருப்பாங்க, இந்த மிஸ்ட்ரி ஐ ஹவ் ஃபவுண்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அவர் என்ன ஐடியாவோட வருவார் அப்படின்னா, நான் என்னத்தானே வந்து நான் சுற்றிக்கிறேன், ரவுண்ட் பண்ணிக்கிறேன், அப்போ அந்த பிக்டல் வந்து என்னோட ஃபேஸ்க்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா தான் வந்து அவர் வந்து நினச்சிருப்பார். ஸோ த சேஜ் thought that if he would turn himself around he can bring that pigtail to his face. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், was he finally successful in changing his pigtail's position? No, அவரால் வந்து அந்த பிக்டலோட பொசிஷனை வந்து சேஞ்ச் பண்ண முடியல. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நோ த ஆன்சர். சப்போர்ட் யுவர் ஆன்சர் வித் அ லைன் ஃப்ரம் த போம். ஸோ அந்த போமில் வந்து நோன்னு சொல்கிற மாதிரி எந்த லைன் வந்து இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 2 லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த 2 லைன் இருக்கலாம், அல்லா ஸ்டில் ஃபெய்த்ஃபுல் டு ஹிஸ் பேக் த பிக்டல் ஹேண்ட்ஸ் பிஹைண்ட் ஹிம். ஸோ இதான் வந்து போயமோட லாஸ்ட் லைன். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் என்ன தான் ட்ரை பண்ணாலும் அந்த பிக்டல் வந்து ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லாக, ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர் பின்னாடி தான் தொங்கிட்டு இருந்துச்சு. இதுலேருந்தே நமக்கு தெரியுது அவரோட பொசிஷன் வந்து அவரால் சேஞ்ச் பண்ண முடியலன்னு. ஸோ இந்த லைன் தான், அல்லா ஸ்டில் ஃபெய்த்ஃபுல் டு ஹிஸ் பேக் த பிக்டல் ஹேங்ஸ் பிஹைண்ட் ஹிம். ஓகே, அடுத்து டிட் சம்திங் ட்ரெட்ஃபுல் ஹேப்பன், ஹவு வுட் யூ டிஸ்கிரைப் த ஈவெண்ட் இந்த போம், காமெடி ஆர் ட்ராஜடி. ஓகே, ரொம்ப கஷ்டமான ஏதாவது நடந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவும் நடக்கல. ஸோ நோ ட்ரெட்ஃபுல் ஹேப்பன். ஸோ இந்த போம் வந்து காமெடியாக ட்ராஜடியான்னு கேட்குறாங்க. ஹெட்டிங் தான் வந்து ட்ராஜிக் ஸ்டோரியை தவிர இந்த போமில் நடந்துக்கூடிய எல்லா ஆக்டுமே வந்து என்னென்னா ஒரு காமெடி சென்ஸ், ஒரு ஹியூமர் சென்ஸில் தான் வந்து இந்த ஆத்தர் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இந்த போமில் இருக்கக்கூடிய எல்லா இன்சிடென்ட்மே வந்து எப்படி தான் இருந்திருக்கு, காமெடியாக தான் வந்து இருந்திருக்கு. ஸோ காமெடி. ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த 5 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர். ஒன்ஸ் வந்து இதை வந்து பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் நோட்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்த பி ரோமன் பாருங்கள், ரீட் த போம் லைன் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின் கிவன் பிலோ. ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோமன். ஏன் அப்படின்னா நமக்கும் வந்து 2 லைன் கொடுத்து, போயமில் இருக்கக்கூடிய 2 லைன் கொடுத்து அதிலிருந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம், அப்ரிசியேஷன் கொஸ்டின் மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே கொடுத்துருக்க லைன் பாருங்கள், பட் wondered much and sorrowed more because it hung behind him. What was he wondering about? ஸோ அவரை வந்து எதை பற்றி ஒண்டர் பண்ணுவார், இல்லை எதை பற்றி அந்த ஆச்சரியப்படுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பிக்டெயில் பற்றி. ஓகே, ஸோ he was wondering why the pigtail was hanging behind his back and how to
change its position. Okay, ஸோ அதுதான் வந்து நினச்சி வந்து ஒண்டர் பண்ணிட்டு இருப்பார். அந்த பிக்டெயில் வந்து ஏ பின்னாடி தொங்கிட்டு இருக்கு, அதை எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாட் இஸ் த வேர்ட் இட் ரெஃபர் டு? பிகாஸ் இட் ஹங் பிஹைண்ட் ஹிம். ஸோ இந்த இடத்துல இட்டுன்றது வந்து எது அப்படி என்ன மீன் பண்ணுதுன்னா பிக்டெயில தான் வந்து இங்கே இட்டுன்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த 2 கொஸ்டினுக்கான ஆன்சர். Second question பாருங்க. And though his efforts never slake, and though he twist and twill and tag, Allah still faithful to his back, the pigtail hangs behind him. So pick out the rhyming words from the above lines and give the rhyme scheme for this same. So first வந்து என்ன கேட்குறாங்கன்னா rhyming words கேட்குறாங்க, slack, tag, back. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டான்ஸாக்கான rhyming words. அடுத்த rhyme scheme பார்த்தோம், நம்ம எந்த ஸ்டான்ஸா கொடுத்தாலுமே நமக்கு rhyme scheme வந்து என்னதான் அப்படின்னா A, B. ஸோ இதுதான் வந்து இதுக்கான rhyming scheme. ஓகே, அடுத்து did he quit his trying, how can you say? ஸோ அவர் வந்து பாதிலே ட்ரை பண்ணிட்டு விட்டாரா? இல்லை, அந்த போயம் ஃபுல்லாகவே வந்து நமக்கு அந்த ஆத்தர் வந்து என்ன தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அவர் கடைசி வரைக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக அவர் வந்து ட்ரை பண்ணிகிட்டே தான் இருந்தார். ஸோ அவர் வந்து குவிட் பண்ணலை. ஸோ நோ, ஹி டிட் நாட் குவிட் ஹிஸ் ட்ரையிங். அவர் வந்து கீப் ஆன் ட்ரை பண்ணிட்டே தான் இருந்திருக்காரு. ஸோ அது வந்து எந்த லைனில் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் 2 லைனில் சொல்லியிருப்பாங்க. அண்ட் தோ ஹிஸ் எஃபர்ட்ஸ் நெவர் ஸ்லேக் அண்ட் தோ ஹி ட்விஸ்ட் அண்ட் ட்வெல் அண்ட் டேக். ஸோ இந்த லைனில் வந்து நமக்கு இவர் வந்து இன்னும் வந்து ட்ரை பண்ணிட்டே தான் இருக்காருன்ற மாதிரி தான் வந்து இந்த லைன் வந்து நமக்கு மீன் பண்ணுது. ஓகே, ஸோ தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. இதை வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. He mused upon this curious case. What is the figure of speech used in this line? ஸோ இப்போவே இந்த போமில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து இங்கே தான் பார்க்குறோம். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. He mused upon this curious case. ஸோ இந்த ஆர்வமான கேஸை வந்து எப்படி சால்வ் பண்ணுறதான்னு சொல்லிட்டு பற்றி யோசிச்சுட்டு இருந்தார். மியூஸ்ட்னா தாட் ஓவர்னு சொன்னால யோசிச்சுட்டு இருந்தார். ஸோ இந்த பிக்டெயில் பொசிஷன் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் க்யூரியஸாக யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ இது வந்து என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேர்டு உங்களுக்கு மேபி புதுசாக இருக்கலாம், பட் ஹைப்பர் போல். ஸோ ஹைப்பர் போல்னால் வந்து நான் சிம்பிளாக சொல்கிறேன். என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து நடக்காத ஒரு விஷயத்தை நம்ம எக்ஸாக்ரேட் பண்ணி ரொம்ப வந்து ரொம்ப பெருமை ரொம்ப ஏற்றி சொல்கிறதுன்னு சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு ரொம்ப பசிக்குது, நம்ம ஒரு ஹார்ஸாக இருந்தால் கூட அதை அடித்து சாப்பிட்ருவேன் அந்த மாதிரி சொல்கிறது. பட் நம்மளால் வந்து இறால் சாப்பிட மாட்டோம்ல, பட் ஏதோ ஒரு பெருமைக்காக வந்து ரொம்ப எக்ஸாக்ரேட் பண்ணி ரொம்ப அதிகமாக சொல்லலாம். ஸோ அதுதான் இவருக்கு தெரியும். இது வந்து ஒரு ஃபேஸ் வந்து பிக்டெயில் வந்து பின்னாடி தொங்கிட்டு இருக்கு, அதை எப்படி வந்து நம்ம ஃபேஸ்க்கு வந்து கொண்டு வர முடியும்? அது நம்மளே திரும்பி வந்து நம்ம ஃபேஸை திரும்பினா அந்த பிக்டெயில் வந்து திரும்புன்றது வந்து ரொம்ப எக்ஸாக்ரேட்டடாக இருக்குது, ரொம்ப ஓவராக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதுதான். ஸோ அந்த மாதிரி நம்மளோட ஆக்ட் வந்து இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஹைப்பர் போல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த சென்டென்ஸில் வந்து என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஹைப்பர் போல். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஓகே, he mused upon this curious case. What is the figure of speech used in this line? The figure of speech used here is hyperbole. So hyperbole அப்படின்னா because the sage exaggerated the foolish act of changing the pigtail's position to a curious case. அதாவது அந்த பிக்டெயிலோட பொசிஷனை வந்து மாற்றிடலாம் அப்படின்றத ஒரு கேஸ் தான் வந்து இங்கே வந்து ரொம்ப எக்ஸாக்ரேட் ரொம்ப ஓவராக சொல்லியிருக்காங்கன்றதான் வந்து இங்கே மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹைப்பர் போலுன்றதான் வந்து இதோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஸோ fourth question பாருங்க. Irony is a figure of speech in which words are used in such a way that their intended meaning is different from the actual meaning. It may also be a situation that ends up in a quite a different way than what it is generally anticipated. In simple word, it is a difference between appearance and reality. Can this poem be called an ionic poem? Justify your answer. என்ன சொல்கிறாங்க, இந்த போயம் வந்து அயர்னியா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அயர்னி அப்படின்னா அதோட ஃபர்ஸ்ட் ஜென்ரல் மீனிங் புரிஞ்சுக்கோங்க. அயர்னி அப்படின்னா வந்து இப்போ ஒரு வேர்ட்க்கு வந்து ஜென்ரலாக வந்து ஆக்சுவலாக மீனிங் இருக்கும், பட் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம அதுக்கு நடந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்துன்னா அயர்னி அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சேஜ் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம், வைஸ் மேன் அப்படின்னு சொல்லிவிட்டோம். ஓகே, வைஸ் மேனா ரொம்ப வந்து காமன் நாலேஜ் உள்ளவங்க, காமன் சயின்ஸ் உள்ளவங்க தான் வந்து சேஜ் அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த போயமில் வந்து சேஜை வந்து எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா ஃபூலிஷாக காமிச்சிருப்பாங்க. அதாவது அவரோட ஃபூலிஷ் ஆக்ட் ஆஃப் சேஞ்சிங் த பிக்டெயில் பொசிஷன். ஸோ நார்மலாக வந்து ஒரு சேஜுக்குன்னு ஒரு மீனிங் இருக்குல்ல வயசு, ஸோ அதை வந்து நம்ம அப்படியே ஆப்போசிட் வேயில் வந்து காமிச்சோம்னா அயர்னி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த போயம் வந்து என்ன அப்படின்னா அயர்னி அப்படின்னு கேட்டாங்கன்னா எஸ், திஸ் போயம் இஸ் அயர்னி. ஓகே, ஏன் அப்படின்னா வந்து சேஜ்னாவே வந்து லேர்ன் எபிலிட்டி, லேர்ன் நாலேஜ் உள்ளவங்க, ரொம்ப வைஸ் மேன். பட் இங்கே வந்து இவருடைய ஃபூலிஷ்னு ஒரு காமன் சென்ஸ் இல்லாத மாதிரி காமிச்சிருப்பாங்கல்ல, ஸோ அதனால இந்த போம் வந்து அயர்னி தான். பிகாஸ் த வேர்ட் சேஜ் இஸ் யூஸ்ட் இன் அயானிக் சென்ஸ் ரெஃபரிங் டு எ பர்சன் ஹூ இஸ் foolish. It insists on how learned man lack common sense. Okay,
ஸோ அடுத்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே வந்து ஒரு பேராகிராஃப், அதாவது இந்த போயமோட மீனிங்கே வந்து இங்கே சம்மரியாக கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் இருக்க வேர்ட்ஸ் தான் வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ த சம்மரி ஆஃப் த போயம் இஸ் கிவன் பட் தெர் ஆர் சம் வேர்ட்ஸ் மிஸ்ஸிங், ஃபில் இன் த பிளாங்க்ஸ் த ஹெல்ப் ஆஃப் த பாக்ஸ் கிவன் பிலோ. ஸோ இந்த மாதிரி நம்ம கொஸ்டின் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்கான்னு தெரில, பட் நம்ம எல்லாமே வந்து நம்ம கவர் பண்ணிடல. ஸோ இதையும் வந்து நீங்கள் ஒன்ஸ் வந்து ஜஸ்ட் கோ த்ரூ மட்டும் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நான் ரீட் பண்ணுறேன். ஒன்ஸ் அப்பான் அ டைம் there lived a sage. He had a handsome pigtail. He was worried and pondered over his pigtail's place. He wanted to change its place. He wanted it hanging at his face. He didn't like it hanging there behind him. So he turned right and left and round about, up and down and in and out, but still hung behind him. However he tried, his efforts were in vain. But he didn't slack in his efforts. Nevertheless, his pigtail hung faithfully behind him. ஸோ இந்த போயமோட ஸ்டோரியே வந்து இங்கே நமக்கு சம்மரியாக கொடுத்துட்டாங்க. ஸோ இதையும் வந்து நீங்கள் ஒன்ஸ் வந்து கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து ப்ராக்டிஸ் கொஸ்டின். ஸோ இந்த ஸ்டோரியை வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த 5 கொஸ்டின் வந்து நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து கேட்டிருக்கேன். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒன்ஸ் செக் பண்ணிட்டு வந்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் நான் ரீட் மட்டும் பண்ணுறேன். நேம் த ஆத்தர் ஆஃப் த போம் a tragic story. Vanity Fair is written by. Identify the figure of speech used in the following line. He mused upon this curious case. The pigtail was hanging on his face or back. Identify the rhyme scheme used in the below line. So the 4 லைனில் வந்து என்ன rhyme scheme இருக்குதை பார்த்து சொல்லுங்கள். ஓகே, ஸோ ஆல் தான் வியர்ஸ் நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் 6ல் இருக்கக்கூடிய 4 poems வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வந்து நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம், ஸ்டாண்டர்ட் 7ல் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் தான் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். until then bye bye, take care.